வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ டுடே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் டே 3ல் ஜஸ்ட் பார்ட் 1 போட்டுருவோம். இது வந்து டே 3லே பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கான வீடியோங்க. ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுவுமே ஒரு டிப்ஸு தாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நோட் புக் எப்படி ஃபாலோ பண்ணுறது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இப்படியே மெயின்டைன் பண்ணிங்க, உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், கண்கூட தெரியும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் வந்து இப்போ ஜுவாலஜி நம்ம பார்த்துருப்போம், பயாலஜி பார்த்துருப்போம். இந்த 2 வேர்ட்ஸ்னால் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரியாத நிறைய வேர்ட்ஸ் இன்னும் இருக்குது. உங்களுக்கு அந்த எந்த வேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக எல்ஓஜின்னு முடிய அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு டீலிங் வித் நம்ம படிக்கிற விஷயங்கள். நம்ம ஏதாவது ஒரு புக்கை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஜுவாலஜி அப்படின்னா நம்ம விலங்குகள் பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, அதான் மீனிங். பயாலஜி அப்படின்னா ஒன்று இல்லை, நம்ம பாடியை பற்றி படிக்கிறது தான் பயாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 வேர்டு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு தான். பட் இந்த வேர்ல்டில் நமக்கு தெரியாத இவ்வளோ படிப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு இந்த வேர்டில் லெட்டரில் லாஸ்ட்டாக எல்ஓஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீலிங் வித் ஸ்டடி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்பேன், என் நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேர்டு எழுதுகிறப்போ அதுக்கான மீனிங் எழுதுவீங்க. ஒரு லாங் டேஸோ கேப்புக்கு அப்புறமா நமக்கு வந்து அது ரிலேட்டடாக வேறு ஒரு வேர்டு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து நோட்டில் நம்ம எல்லாமே நம்ம ஒரே பிளேஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என் நோட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து மித்தாலஜின்னு இருக்குல்ல, மித்தாலஜினா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து புராண இலக்கியம் இருக்குல்ல, இதிகாசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மகாபாரதம் ராமாயணம், மித்துனாலே அந்த இதிகாசம் தான். ஸோ அதை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா மித்தாலஜி. உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் அது பார்த்துக்குங்க வேர்டை. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு பார்த்தீங்கன்னா ஆப்தல்மாலஜி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து கண்ணுக்கு வர டிசீஸ் எல்லாம் அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஆப்தல்மாலஜி அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா நம்ம ஜென்ரலாக மனிதனுடைய நம்பிக்கைகள், அவங்க கலாச்சாரம், அவங்க சாமி கும்பிட்றதை பற்றி, அவங்க சமுதாய வழக்கம் என்னென்ன இருக்கோ ஹியூமன்ஸ் பற்றி எல்லாம் படிக்கிறது பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாமே ஒரு நூலாகவே இருக்குதுங்க. படிக்கிறப்பவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஜுவாலஜி படிப்போம், நம்ம பயாலஜி படிப்போம். பட் நிறைய நம்ம எஜுகேஷனில் இருக்குது, நமக்கு தெரியல அதெல்லாம். ஸோ அது ஒரு வேர்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெர்பட்டாலஜி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பிரான்ச் ஆஃப் ஜுவாலஜி. இப்போது நீங்கள் ஜுவாலஜினா விலங்குகள் பற்றி படிக்கணும்னு சொன்னோம்ல, இப்போ ஜுவாலஜிலேயே பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் இருக்குதுங்க. அது சப்டிவிஷன்னா ஒன்றும் இல்லை, ஹெர்பட்டாலஜி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கன்சர்ன்டு வித் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். ரெப்டைல்ஸ்னால் மீனிங் என்னென்னா ஊர்வனை. இப்போ ஊர்ந்து என்னென்ன விஷயம் போகுதோ, இப்போ ஊர்ந்து போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்பு ஊர்ந்து போகும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்ந்து போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அது ரெப்டைல்ஸ்னால் மீனிங் வந்து ஊர்வனை. ஆம்பிபியன்ஸ்னு போட்டிருக்கேன்ல, அது ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு காட்டுறேன், இங்கேயே காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஆம்பிபியன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, நிலத்துலையும் நீர்லையும் வாழக்கூடிய விலங்குகள் பார்த்தீங்கன்னு சொல்லலாம். ஸோ சில விலங்குகள் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம குரோக்கடைல் சொல்லலாம். குரோக்கடைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிலத்துலையும் இருக்கும், நீர்லையும் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வேர்டு பார்த்திங்கன்னா ஆம்பிபியன்னா ஒன்றும் இல்லைங்க, நீரில் வாழக்கூடியவை. ஸோ அதுதான். அப்புறம் பேத்தாலஜின்னு ஒரு வேர்டு இருக்குது. பேத்தாலஜினா ஒன்றும் இல்லைங்க, சயின்ஸ் ஆஃப் ஆரிஜின்ஸ் கோர்ஸ் ஆஃப் டிசீஸ். அதாவது நம்ம நோயை பற்றி படிக்கிறதுக்கான அந்த புக்கு தான் அந்த பேத்தாலஜி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சைட்டாலஜினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த அனிமல் தாவரம்லாம் இருக்குல்ல, தாவர விலங்கு, அதை பற்றி படிக்கிறது பார்த்திங்கன்னா சைட்டாலஜி. அப்புறம் ஸ்கேட்டாலஜினா ஒன்றும் இல்லை, ஸ்டடி ஆஃப் எக்ஸ்க்ரீமெண்ட் ஆர் எக்ஸ்க்ரீஷன். ஜஸ்ட் இது வந்து மலத்தை பற்றி படிக்கிறதுங்க. அதுதான் நம்ம மலம் மோஷன் போகிறோம்னா அது வந்து எப்படின்றது அதை பற்றி படிக்கிறது, அந்த டீட்டில் படிக்கிறது அந்த வேர்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்பாலஜினா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதை விதை பழம் அதை பற்றி படிக்கிறது பார்த்திங்கன்னா கார்பாலஜி. அப்புறம் வந்து வெனராலஜினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம செக்ஷுவலாக நம்ம இருக்கிறப்போ அது மூலிமா பாஸ் ஆகிற டிசீஸ் அதை பற்றி படிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெனராலஜி. அப்புறம் இன்னும் சில வேர்ட்ஸ் கூட இங்கே இருக்குங்க, மார்ஃபாலஜினா நம்ம வந்து வேர்ட்ஸை பற்றி படிக்கிறது. ஏதாவது வேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வேர்டை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணி பேசுகிறோமோ அதை பற்றி படிக்கிறது பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெனாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ் இன் லாங்குவேஜ், நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அதை பற்றி படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபெனாலஜி. தென் எட்டிமாலஜி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஆரிஜின் ஆஃப் வேர்ட்ஸ் அண்டு த்ரூ அவுட் தி ஹிஸ்ட்ரி. ஸோ வேர்டு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு, அதை வரலாறு எப்படி இருந்துச்சு, எப்போ வந்து அது தழுவி வேறு வேர்டாக மாறுனுச்சு, வேறு மீனிங்காக மாறுனுச்சுங்கிறத ஹிஸ்ட்ரியை அதை பற்றி படிக்கிறது தான் எட்டிமாலஜி. தென் பார்த்திங்கன்னா நெஃபாலஜி அப்படின்னா மேகங்கள் பற்றி படிக்கிறதுங்க, ஸ்டடி ஆஃப் க்ளவுட்ஸ், மேகங்கள்.
தென் நெஃப்ராலஜி. இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஸ்பெல் மாரி தாங்க சேஞ்ச் ஆகுங்க. அது நம்ம உச்சரிப்பை பார்த்து உச்சரிக்கணும். நெஃப்ராலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் டிசீஸ் ஆஃப் கிட்னி. ஸோ கிட்னிக்கு வர டிசீஸ் அந்த நோயை பற்றி படிக்கிறது நெஃப்ராலஜி. ஸோ இப்படி தாங்க நம்ம ரிலேட்டாக அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கோ நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரே பேஜ் நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு அது பெட்டர் ஐடியாவாக இருக்கும், நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். என் எக்ஸ்பீரியன்ஸே நோட் புக்கில் இது இப்போ செட் ஆஃப் அப்ஜெக்டிவ் வேர்ட்ஸுங்க. ஸோ நான் எப்படி இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கனைன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இங்கே 591 வேர்டு பார்த்தீங்கன்னா கனைன்னு ஒரு வேர்டு நான் எடுத்தேன். நான் லேர்ன் பண்ணுறப்போ நான் அந்த வேர்டு எடுத்தேன். கனைன்னு என்னென்னு பார்த்தோன்னா அது ஒரு அப்ஜெக்டிவ் வேர்டுங்க. ஸோ நாய் போன்றன்னு சொல்லலாம். நம்ம நாய் வகை, நாய் ரிலேட்டாக உள்ள அதை பற்றி நம்ம சொல்கிறப்போ கனைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்டு கிடச்சிச்சு. லேட்டர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வேர்டு கிடச்சிச்சு. பாம்பு ரிலேட்டான ஏதாவது ஒரு டாபிக் நான் படிக்கிறப்போ செர்பன்ட்டுன்னு ஒரு வேர்டு கிடச்சிச்சு. ஸோ நான் அதையும் நோட் பண்ணிட்டேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் டாப்லேயே நான் அதுக்கு ரிலேட்டாக எல்லாமே ஒரு விலங்கு பற்றி தான். ஒவ்வொரு விலங்கை பற்றி இப்படி படிக்கிறப்போ நம்ம அதுக்கு ரிலேட்டாக எழுதி வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இந்த லஜி பார்த்தோம், இல்லை எல்ஓஜி ஸ்டடி அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா எக்வைன்னா குதிரை போன்ற, செர்பன்டைன்னா பாம்பை போன்ற, கனைன்னா நாய் போன்ற, போவைன் அப்படின்னா எருது போன்ற, ஃபெலைன்னா பூனை போன்ற. ஸோ ஒவ்வொரு இது எனக்கு ஒரே டைமில் கிடைச்ச வேர்ட்ஸ் கிடையாதுங்க. ஏதோ டாபிக் ஆர்டிக்கல் படிக்கிறப்போ எனக்கு கிடைக்கிற வேர்ட்ஸ். ஸோ நான் சேர்த்து ஒரு பேஜ் நான் கன்சால்டேட் பண்ணி குமுலேட் பண்ணி எழுதுகிறப்போ பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு டேர்முங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ தான் நம்ம ஜஸ்ட் ஆம்ஃபிபியன் பார்த்தோம், அந்த ஜுவாலஜி ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ இங்கே ஆம்ஃபிபியன்னா ஒன்றும் இல்லைங்க, நில நீர் வாழ்வன. ஸோ நிலத்துலேயும் நீர்லேயும் வாழ்கிறது. இப்போது அதை பற்றி அதுதான் அந்த வேர்டுக்கான மீனிங். இது அட்ஜெக்டிவ் வேர்டுங்க. அப்புறம் செகண்ட் வேர்டு பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல். டெரஸ்ட்ரியல்னால் நிலத்தில் மட்டும் வாழ்கிற ஒரு அதாவது ஒரு உயிரினம் சொல்லலாம். தென் பார்த்திங்கன்னா ஆர்போரியல். ஆர்போரியல்னால் மரங்களில் வாழ்கிற, மரங்களில் என்னென்ன வாழுதோ அதை பற்றி உள்ள விலங்குகள் பற்றி எல்லாம் நம்ம சொல்கிறப்போ ஆர்போரியல்னு சொல்லலாம். எனக்கு இந்த வேர்டு ஆம்ஃபிபியன் கிடைச்சது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்கிறேன். லைன் நம்பர் 465 நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறப்ப எனக்கு இந்த விஷயம் கிடச்சி. தென் லேட்டர் ஒரு ஃபியூ டேஸுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆர்போரியல் கிடச்சிச்சு. 493 பார்த்தீங்கன்னா ஆர்போரியல் கிடச்சிச்சு, மரங்களில் வாழ்கின்ற. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் கன்சல்டேட் பண்ணி ஒரே பிரச்சனை எழுதி வச்சுக்கிட்டேன், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இது இன்னொரு டிப்ஸுங்க. நம்ம சேனல்லே பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம ஃபோபியன்னு நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் இந்த 6th வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃபோபியா என்ன சொல்லிடுறேன். ஃபோபியானா ஒன்றும் இல்லைங்க, பயம்ங்க. எக்ஸ்ட்ரீமாக ஒரு பயமோ இல்லை வெறுத்து ஒதுக்குறதோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேர்ம் பார்த்திங்கன்னா ஃபோபியா இருக்கும். ஃபோபியான்றது அச்சம். அதுக்கு முன்னாடி சில வேர்ட்ஸ் இருக்கும். அது என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எதுக்கான அச்சம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் ஃபோபியோ. நம்ம சேனலே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது 6th வேர்டுக்கு போட்டோங்க, ஜெனோஃபோபியா. ஜெனோஃபோபியானா அந்நியர்களில் நான் வெறுக்கிறது. நம்ம ஸ்டேட்டில் வேறு ஸ்டேட் பீப்புளோ, நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரி பீப்புள் இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா நம்ம வெறுத்து நம்ம வெறுக்கலாம். இல்லைன்னா அவங்க பார்த்து பயம் வரும்ல, அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனோஃபோபியான்னு யூஸ் பண்ணியிருப்போம். நான் லிங்க்கே அனுப்புகிறேன். நம்மள்கிட்டே ஒரு வீடியோ இருக்குது ஜெனோஃபோபியாவுக்கு, நான் அதையே அனுப்புகிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், பார்த்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 1 to 5 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீலியோஃபோபியா, அது சூரிய அச்சம். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்ரோஃபோபியா, பூனை அச்சம். தென் ஆட்டோஃபோபியா, தனிமை அச்சம். ஓஃபியோஃபோபியா, பாம்பு அச்சம். சைனோஃபோபியா, நாய் அச்சம். ஸோ இதெல்லாம் தாங்க ஃபோபியா. ஸோ இதாங்க என்னுடைய நோட் புக் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணி நான் நோட் பண்ணிக்குவேன். ஸோ அது நல்லா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, எனக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் தெரிஞ்சு. ஸோ ஐடியாவை ஷேர் பண்ணலான்னு தான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உள்ள ஆல்ரெடி 19 வீடியோஸ் இருக்குங்க ஓவராலாக. ஸோ அந்த 19 வீடியோஸையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டுமாரோ இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அகெயின் அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஷுவராக உங்கள் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூவில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நிறைய பேசுவாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்போம். நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை நிறைய ஆன்சர் பண்ணவும் வைக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பேரண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சைல்டுக்கு நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணலாம். இப்போல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நாளைக்கு அவங்க புக்கை உங்கள்கிட்ட காட்டுறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் நீங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக அது பெனிஃபிட்டாக இருக்கும். டுமாரோ என்னோட வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அண்ட் பை பை.